நம்ம ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நாம மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது இயேசுவோட ஊழியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். குறிப்பா அவரோட கடைசி வாரம். ஆமா, சில சம்பவங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும். சரி, இந்த அதிகாரத்துல இயேசு எருசலேம்குள்ள வர்றது, அப்புறம் தேவாலயத்துல அவர் பண்றது, அவரோட அதிகாரத்தை பத்தி கேள்விகள், அவர் சொல்ற உவமைகள், நிறைய விஷயம் இருக்கு. ஒவ்வொன்னும் ஆழமான அர்த்தம் கொண்டது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால இருக்கிற விஷயங்களையும் ஒருவேளை நம்ம கவனிக்க தவறின சில நுணுக்கங்களையும் பார்க்கறதாம். சரி, முதல்ல அந்த எருசலேம் பிரவேசம். ராஜா மாதிரி வராரு, ஆனா ரொம்ப வித்தியாசமா. கரெக்ட். சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் மாதிரியே உன் ராஜா வராரு, சாந்த குணமா, ஒரு கழுத மேல, போர்க்குதிரையில இல்ல. ஆமா, கழுதை குட்டி மேல. அப்போ மக்கள்லாம் வஸ்திரத்தை வரிக்கிறாங்க, ஹோசன்னா போடுறாங்க. ஓசியானா இப்ப ரட்சியுன்னு ஒரு அர்த்தம். தாவீதின் குமாரன்னு சொல்றது அவர் மேசியாவா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. ஆனா அதே நேரத்துல ஊரே இவர் யாருன்னு கேக்குதுன்னு இருக்கு. அப்போ ஒரு குழப்பமும் இருந்திருக்கு போல. நிச்சயமா, அதுதான் முக்கியம். ஒரு பக்கம் கொண்டாட்டம், மறுபக்கம் யார் இவருன்னு ஒரு கேள்வி. முழுசா புரியல அவங்களுக்கு. சரி, அங்கிருந்து நேரா தேவாலயத்துக்கு போறாரு. அங்க போய் இந்த வியாபாரம் பண்றவங்களெல்லாம் ஆமா விரட்டி அடிக்கிறாரு, காசு மேசையெல்லாம் தள்ளி விடுறாரு. இது எதுக்கு? சும்மா கோவத்திலையா? கோபம் இருக்கு, ஆனா அது நியாயமான கோபம். என் வீடு ஜப வீடுன்னு எழுதியிருக்கு, நீங்க இத கள்ளர் குப மாதிரி ஆக்கிட்டீங்களேன்னு வேத வசனத்தையே சொல்றாரு. ஓ, அப்ப தேவாலயத்தோட நோக்கத்தையே மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு. ஆமா, அங்க ஜபந்தான் முக்கியமா இருக்கணும், வியாபாரம் இல்லைன்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் அங்க குருடர் சப்பானிகளை குணமாக்குறாரு பாருங்க. அதுதான் தேவாலயத்தோட உண்மையான வேலைன்னு காட்டுறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. முக்கியமா சின்ன பிள்ளைங்க ஓசன்னா சொல்றத கேட்டு. ஆமா, அவங்களோட அதிகாரத்துக்கு ஒரு சவால் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்கள மீறி இவர் செய்யறது, மக்களை இவர் ஏத்துக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த அத்திமர சம்பவம். இலை மட்டும் இருக்கு, கனி இல்லேன்னு சபிச்சிடுறாரு. உடனே பட்டு போகுது. இது கொஞ்சம் ஆமா, பாக்க அப்படி தெரியலாம். ஆனா அது வெறும் பசியால இல்ல. அந்த மரம் கனி கொடுக்காத இஸ்ரவேலுக்கோ இல்லனா அந்த வெளிவேஷம் போடுற மத தலைவர்களுக்கோ ஒரு அடையாளம் மாதிரி. ஓஹோ, வெறும் இலை மட்டும், அதாவது வெளித்தோற்றம் மட்டும் இருந்தா பத்தாதுன்னு சொல்றாரா? சரியா சொன்னீங்க. கனி, அதாவது உண்மையான செயல், விசுவாசம் வேணும்னு சொல்றாரு. அதோட இது விசுவாசத்தோட சக்தியும் காட்டுது. நீங்க சந்தேகப்படாம விசுவாசத்தோட கேட்டா மலைய கூட பேர்க்கலாம் சொல்றதுக்கு இது ஒரு உதாரணம். சரி சரி, விசுவாசத்தை பத்தின பாடம் அப்புறம் தேவாலயத்துல மறுபடியும் போதிக்கிறப்போ தலைவர்கள் நேரா கேக்குறாங்க, எந்த அதிகாரத்துல இதெல்லாம் செய்றீங்க? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு? இது அவரை மாட்டி விட பாக்குறாங்க இல்லையா? ஆமா, ஆனா இயேசு அவங்க வலையில விழல. பதிலுக்கு ஒரு கேள்வி கேக்குறாரு. யோவானோட ஞானஸ்நானம் கடவுள்கிட்ட இருந்து வந்ததா இல்ல மனுஷங்க கிட்ட இருந்தா? அப்படியா? இது அவங்களுக்கு பெரிய சிக்கலாச்சே. ஆமா, தேவனால்னு சொன்னா ஏன் நம்பலன்னு கேட்பாரு. மனுஷராலும் சொன்னா ஜனங்க யோவான தீர்க்கதரிசியா ஏத்துக்கிட்டாங்க, அதனால அவங்களுக்கு பயம். அதனால தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இயேசுவும் நானும் எந்த அதிகாரத்துல இதை செய்யறேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அவங்களோட வெளிவேஷத்தை இது அம்பலப்படுத்துது. கரெக்ட். இதுக்கப்புறம் 2 உவமை சொல்றாரு. முதல்ல அந்த 2 மகன்கள் கதை. ஆமா, ஒருத்தன் முதல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் வேலை செய்யறான். இன்னொருத்தன் சரி போறேன்னு சொல்லிட்டு போகல. யார் அப்பாவோட விருப்பப்படி செஞ்சதுன்னு கேக்குறாரு. தலைவர்கள் முதல் பையன்னு சொல்றாங்க. உடனே இயேசு சொல்றாரு, வரி வசூலிக்கிறவங்களும் பாவம் செஞ்சவங்களும் உங்களுக்கு முன்னாடி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவாங்கன்னு. அதாவது மனம் திரும்புற பாவிங்க உதட்டளவுல மட்டும் சரின்னு சொல்ற உங்களை விட மேலானவங்கன்னு சொல்றாரு. வாவ், இது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். அடுத்த உவை, அந்த கொலைகார தோட்டக்காரர்கள். ஆமா, ஒருத்தர் திராட்சை தோட்டம் போட்டு குத்தகைக்கு விடுறாரு. பழங்கேக்க அனுப்புன ஊழியர்களை எல்லாம் அடிச்சு கொன்னுடுறாங்க. கடைசியா மகனை அனுப்புனா அவனையும் கொன்னுடுறாங்க. இது ரொம்ப நேரடியான ஊமை மாதிரி தெரியுதே. நிச்சயமா, நிலக்கிழார் தேவன், தோட்டம் இஸ்ரேல், ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள், குத்தகைக்காரங்க யூத தலைவர்கள், மகன் இயேசு. இது அவங்களோட வரலாறையும் அவங்க என்ன செய்ய போறாங்கங்கிறதையும் சொல்ற மாதிரி இருக்கு. வீடு கட்டுறவங்க தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாச்சுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அந்த தள்ளப்பட்ட கல் இயேசுதான்.
அதனால தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு அதுக்கு ஏத்த கனி கொடுக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்றாரு. இது ஒரு எச்சரிக்கை மாதிரி இல்ல, ஒரு தீர்ப்பு மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் இந்த அதிகாரத்தோட உச்சம். இத கேட்டதும் தலைவர்களுக்கு புரிஞ்சிடுது நம்மள பத்தி தான் பேசுறாருன்னு. அதனால அவரை கைது பண்ண வழி தேடுறாங்க. அப்ப இந்த ஒரு அதிகாரத்துல ராஜாவா வர்றது, தேவாலயத்தை சுத்தம் பண்றது, அதிகாரம் பத்தின கேள்வி, விசுவாசம், வெளிவேஷம், கீழ்ப்படியாமை, நிராகரிப்புன்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆமா, இது வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இல்ல. இதுல இருக்கிற கருத்துக்கள் இன்னிக்கும் ரொம்ப முக்கியம். எப்படி சொல்றீங்க? இப்பவும் பாருங்க, நாம சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம், அதிகாரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம், உண்மையான பக்திங்கிறது வெறும் சடங்கா இல்ல செயலா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இன்னிக்கும் நமக்கு இருக்குதானே. ஆமா, உண்மைதான். நிராகரிக்கப்படுறதோட விளைவுகள் என்ன, இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி கேள்வி. இந்த வீடு கட்டுறவங்க தள்ளுன கல்லு, அதாவது மத்தவங்களால வேண்டான்னு ஒதுக்கப்பட்டது, ஆனா அதுவே ரொம்ப முக்கியமா மாறுறது, இந்த கருத்தை உங்க வாழ்க்கையிலயோ இல்ல நீங்க பாக்குற இந்த உலகத்திலயோ எப்படி எதிரொலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆழமான ஆய்வுல சந்திப்போம்.